இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு chapter 11 verse 15. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். He who has ears, let him hear. He who has ears to hear, let him hear. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். நீங்கள் காது உள்ளவர்களாயிருந்தால் இந்த காரியத்தை கேட்க கடவீர்கள். உங்களுக்கு காதுகள் இருந்தால் இந்த காரியம் உங்களுக்கு விளங்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், உங்களுக்கு விளங்கக்கூடிய திராணி இருந்தால், அந்த விளங்குவதற்குரிய அந்த திராணி இருந்தால் நீங்கள் இதை விளங்கிக் கொள்வீர்கள். யாருக்கு காதுகள் இருக்கிறதோ அவன் கேட்க கடவன். வெளிப்புறமான காதுகள் நம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் நான் சொல்லுகிற காரியத்தை விளங்கிக் கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விளங்கக்கூடிய காதுகள் தேவை. என்ன காரியத்தை நான் சொல்ல போகிறேன்? வளமையாக சொல்லுகிற காரியம்தான். நீங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான வழி. நீங்கள் ரட்சிக்கப்பட செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது. அவரை நீங்கள் இந்த வாழ்க்கையிலே, நீங்கள் மரணத்துக்கு முன்பாக, நீங்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலத்திலே அவரை நீங்கள் உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக பலியாக்கினார். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லும்போது, இந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு காதுகள் தேவை. காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன். இந்த காரியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய திராணி உள்ளவனவனோ அவன் விளங்கிக் கொள்ள கடவன். எனக்கு பிரியமானவர்களே, அதை விளங்கிக் கொள்ளுகிற கிருபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே உங்களுக்கு கொடுப்பாராக. கேட்கக்கூடிய காதுகளை உங்களுக்கு கொடுப்பாராக. விளங்கக்கூடிய அந்த இருதயத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். உங்களுடைய காதுகள் கேட்டு விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான காரியம் இதுதான். ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியம். அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவோ காரியங்களை அறிந்திருக்கலாம், எவ்வளவோ படித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவையான அடிப்படை காரியம், உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக நீங்கள் அறிந்து அதை நம்ப வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருடைய சிலுவை மரணம். அதனால் மட்டுமே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அவரே சத்தியமும் வழியுமாய் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்திருந்தது, என்றும் இருக்கிறது. அவர் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டியதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று அவர் சிலுவையிலே சொன்னார். அவர் செய்து முடித்து விட்டார். உங்களுடைய ரட்சிப்புக்கு தேவையான காரியம், உங்களுடைய ஆத்துமா உயிரோடு இருப்பதற்கு தேவையான காரியம், பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர உங்களுக்கு தேவையான காரியம், பிதாவோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட வேண்டிய செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய ஆத்துமா என்றென்றைக்கும் வாழுவதற்கு செய்ய வேண்டிய காரியம். அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா பிரியமானவர்களே? நான் சொல்லுகிற காரியம் உங்கள் காதுகளில் விழுகிறதா? நான் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குதா? காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கபடியாக நான் பேசுகிற காரியங்கள் உங்கள் காதிலே விழட்டும். அதை விளங்கிக் கொள்ள கிருபையானவர் உங்களுக்கு கொடுக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவரை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரையும் கடவுளாக அல்ல, அவரையே ஒரே ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை பெற்றவர்களாயிருப்பீர்கள். உங்களுடைய ஜீவன் என்றென்றைக்கும் வாழும். பிரியமானவர்களே, இந்த மரணம் இந்த உலகத்தில் நீங்கள் மரித்தாலும் ஆண்டவரோடு எப்போதும் இருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக, ஜீவனை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இந்த வேளையிலே, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.